ஒரு நாள் பசுமையான காட்டில் ஒரு புத்திசாலி நரி ஒரு சின்ன முயலுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தது. அந்த காடு முழுவதும் பறவைகளின் குரல், மரங்களின் அசைவு, சூரிய ஒளியின் அழகு அனைத்தும் உயிரோட்டமாக இருந்தது. அப்போது திடீரென்று காட்டு வழியிலிருந்து ஒரு பெரிய சிங்கம் வந்து மிக பெருமிதத்துடன் கர்ஜனை எழுப்பியது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் அனைத்து விலங்குகளும் பயந்து ஓடின. முயல் தன் சிறிய கால்களில் துடித்தபடி நரியிடம் ஓடி வந்து, நண்பா, அந்த சிங்கம் என்னை சாப்பிட போகுது, என்ன செய்வது என்று கண்ணீருடன் கேட்டது. நரி சிரித்தபடி, அப்படியா, கவலைப்படாதே, நான் ஒரு வழி சொல்லுகிறேன் என்று ஆறுதல் கூறி ஒரு யோசனை செய்தது. இருவரும் ஆற்றங்கரைக்கு போய் சிங்கத்தை அழைத்தனர். நரி சிங்கத்திடம், அண்ணா, இன்னொரு சிங்கம் இந்த காட்டில் உங்க அரசாங்கத்தை கவர்ந்து விட போகுது, நீங்க வருவீங்களா, நாம் அதை தண்டிப்போம் என்றது. சிங்கம் கோபமாக, எங்கே இருக்கிறது அந்த சிங்கம் என்று கேட்டது. நரி சிரித்தபடி, அந்த ஆற்றுக்குள் பாருங்க, உங்க முகத்தை பார்க்கிற மாதிரி அதுதான் அந்த சிங்கம் என்றது. சிங்கம் ஆற்று பார்த்தபோது தன் பிரதிபலிப்பை கண்டு அது இன்னொரு சிங்கம் என்று நினைத்து கோபமாக நீரில் குதித்தது. உடனே அது நீரில் விழுந்து தத்தளித்தது. நரி மற்றும் முயல் பக்கத்தில் நின்று அதை பார்த்து சிரித்தார்கள். சில நேரம் கழித்து சிங்கம் தன் தவறை உணர்ந்தது. ஆனால் அது முடியவில்லை. நரி முயலிடம் திரும்பி, புத்திசாலித்தனமாக யோசிப்பது சில சமயம் பலத்ததை விட முக்கியம் என்றது. அதன் பிறகு அந்த இரு நண்பர்களும் மகிழ்ச்சியுடன் காட்டில் திரும்பி சென்றார்கள். நீதி கருத்து: உண்மையான நண்பன் எப்போதும் நம் நெருக்கடியில் நம்மை காப்பாற்றுவான். புத்திசாலித்தனமான யோசனை பல நேரங்களில் வலிமையை விட வலிமையானது.